மாதாவின் முகத்திலிருந்து 7வது நாளாக வடியும் ஆசீர்வாத எண்ணெய். மாதா முகத்துல இருந்து எண்ணெய் வடிகிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுகளா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதோட ஒரு வாரம் ஆச்சு. எண்ணெய் ரொம்ப வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. பக்தி பரவசத்தில் வந்து பார்த்து வேண்டி செல்லும் பக்தர்கள். அறிவியலா ஆன்மீகமா? ஞாயிற்றுக்கிழமை மாதா இறக்கி சேலம் மாற்றலாம் அப்படின்னு இறக்குறப்ப மாதா பேஸ்ல இருந்து நீர் தண்ணி மணிக்கு வந்துட்டு இருந்துச்சு. இறக்கி வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ புதுமை எண்ணெயாட்டம் வடிஞ்சிச்சு. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு ஐயன்குளம் பகுதியில் அமைந்திருக்கிறது புனித கன்னி மாதா ஆலயம். 80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் கடந்த 29ஆம் தேதி கன்னி மாதாவின் முகத்தில் திரவம் வடிவது போன்று கண்ட கோவில் நிர்வாகிகள் புனித வளனார் பேராலய பங்கு தந்தையை அழைத்து இதனை காண்பிக்க அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து மனமுருக வேண்டிக் கொண்ட அந்த ஆலய நிர்வாகத்தினர் அந்த திரவத்தை ஆய்விற்காக எடுத்து சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த தகவல் திண்டுக்கல் நகரை சுற்றி பரவியது. மாதாவின் முகத்தில் இருந்து புதுமை எனப்படும் எண்ணெய் வடிவதை கண்டு ஏராளமான பக்தர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். நாங்கள் ஐயங்குளம் பகுதியிலிருந்து புனித ஏழைகளின் கன்னிமாதா ஆலயத்திலிருந்து பேசுறோம். போன வாரம் 30ஆம் தேதியிலிருந்து மாதா சிறுவம் எடுத்து சேலம் மாத்தலான்னு வெளியே எடுத்து வச்சோம். மாதா பேஸ்ல இருந்து நீர் தண்ணி மணிக்கு வந்துட்டு இருந்துச்சு. இறக்கி வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ புதுமை எண்ணெயாட்டம் வடிஞ்சிச்சு. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுகளா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா எண்ணெய் இன்னும் அதிகமா வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபாதர் அவங்களெல்லாம் வர சொல்லி இங்க செக் பண்றப்ப நல்லா ப்ரேயர் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மணிக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்ப இதோட ஒரு வாரம் ஆச்சு. எண்ணெய் ரொம்ப வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அனைவரும் வாங்க மாதாவோட அருளை பெற்று செல்லுமாறு ஊர் நிர்வாகிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.